வா, வந்து உட்காரு. இல்ல இல்ல, அங்க இல்ல, இங்க என் பக்கத்துல. என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கு? ஆமா, எதுக்காக என்னை இங்க கூப்பிட்டீங்க? உன்னோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக. சட் சங்கத்துல உன்னை பார்த்தேன். உன்னோட கண்கள் கலங்கி இருந்தது. கண்கள் கலங்கி இருந்தா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தெரிஞ்சிடும். நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? எல்லாமே தெரியுங்கிறதுக்கான அர்த்தம் இதானா? வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே குடும்பத்தை கெடுத்து ஏன் சோகமா இருக்கன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? இது உன் எண்ணங்கள் தர பிரம. புத்திசாலித்தனமா பார்த்தேனா உனக்கு எல்லாம் தெரியும். இனிமேதான் உனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைய போகுது. நரக வாழ்க்கையிலிருந்து உன்னை எடுத்து இங்க ஒரு சுத்தமான, சாத்வீகமான, அமைதியும் பாதுகாப்பு நிறைஞ்ச வாழ்க்கையை கொடுத்திருக்கேன். சரியா இல்லையா? சரிதான். என் புருஷனோட ஆண்மையை பறிச்சிட்டீங்க. என்னை திரும்பவும் நரகத்திலே தள்ளிட்டீங்க. என் அப்பாவி புருஷன் உங்க மேல ஒரு குருட்டுத்தனமான பக்தியை வச்சிருக்காரு. அவருக்கு போய் இப்படி பண்ணிட்டீங்களே. உண்மையான பக்தர்கள் பார்வை இல்லாம தானே இருப்பாங்க. தன்னை முழுமையா சுத்தப்படுத்த அர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கான முடிவை உன் கணவர் தானே எடுத்தாரு. அவன் கமாண்டரா ஆக விருப்பப்பட்டான். வாழ்க்கையில முன்னேற ஆசைப்பட்டான். அதே மாதிரி முன்னேறுவான். இந்த முடிவை அவர் எடுத்திருக்க மாட்டாரு. அது நல்லாவே எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நல்ல அன்பான புருஷன் கிடைச்சாருன்னு நினைச்சேன். என் வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிச்சேன். அப்படி நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? எங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே. அப்படியா? அப்ப இங்க இருக்கிற வாழ்க்கை நரகமா என்ன? இதுக்கு முன்ன நீ சொர்க்கத்துல தானே இருந்த. அப்ப சரி, அப்படின்னா நீ அங்கேயே திரும்பி போயிடு. உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. இது புனிதமான ஆசிரமம், சிறை இல்ல. இப்படி முகம் சுளிக்கிறதையும் யோசிக்கிறதையும் நிறுத்து. இத சாப்பிடு. நைவேத்தியம் பண்ண லட்டு பிரசாதம். இன்னும் மனசு சஞ்சலமாவே இருக்கா? உன் கையை கொடு. உட்கார். கண்களை மூடிக்க. கவனம் எல்லாம் உன் மூச்சுல இருக்கட்டும். இப்ப ஆத்மார்த்தமா சொல்லு. ஒரே உருவம், ஒரே உருவம், மகாஸ்வரூபம், மகாஸ்வரூபம். நான் அனைத்து இதயத்திலும், நான் அனைத்து இதயத்திலும், அனைவரின் மனதிலும் இருப்பேன், அனைவரின் மனதிலும் இருப்பேன். முடிவற்ற ரோகம், முடிவற்ற லோகத்தின் கடவுளே, உன்னை வணங்குகிறேன், வணங்குகிறேன்.
உன்னை வணங்குகிறேன். முடிவற்ற லோகத்தின் கடவுளே, உன்னை வணங்குகிறேன். உன்னை வணங்குகிறேன். உன்னை வணங்குகிறேன். நடைபெறவிருக்கும் திருமணம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இவை அனைத்தும் பாபாஜியின் ஆசீர்வாதத்தால் நடக்கப் போகிறது. இந்த திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரும் அவரவர் பெற்றோரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்படி பெற்றோரை அழைத்து வராதவர்கள் ஆசிரமத்தில் உள்ள பெரியோரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த மிகப்பெரிய கல்யாண வைபோகம் கோப்பாசாமியின் தலைமையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கோப்பாசாமியிடம் உங்கள் திருமணத்திற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எண்களை பார்த்து சரியான இருக்கையில் அமருமாறு உன்னோட அண்ணாக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கான்? ஏன்னா அவருக்கு இன்னும் நல்லது கெட்டது பத்தி சரியா தெரியல. சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். அருளின் சுடராய் ஒளியின் விளக்காய் உள்ளத்தில் நீ வந்தாய், உள்ளத்தில் நீ வந்தாய். இன்னும் சற்று நேரத்தில் பாபாஜி இந்த திருமண விசேஷத்தில் கலந்து கொள்ளப் போகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க வளமுடன். தங்கச்சி ஒரு நிமிஷம். என்ன சொன்ன? எந்த சார் கிட்ட நிக்கிறீங்க நீங்க? இது தப்பான நம்பர். உங்க நம்பர் 28. நல்லா பாருங்க, இது 26. வாங்க, கரெக்டான நம்பர் கூட்டிட்டு போறோம். வாங்க. இங்க உட்காந்துக்கோங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்கதான் எனக்கு அண்ணியா வர போறாங்க இல்ல? ஆமா. இந்த அற்புதமான கல்யாண வைபோகம் எங்கும் காண கிடைக்காதது. இந்த பாபா நம்மள வரவேற்க வரலையா சார்? நீங்க ஒரு முன்னாள் சிஎம், மரியாதை எதிர்பார்க்காதீங்க. நீங்க இங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். நிறைவேற்றும் தயாளன், நிறைவேற்றும் தயாளன். மணமக்களை ஆசீர்வதிக்க பாபாஜி வந்து கொண்டிருக்கிறார். ஏழைகளின் பாபாஜி பல்லாண்டு வாழ்க. இந்த கல்யாண வைபோகத்தை காண்பதற்காகவும் மணமக்களை ஆசீர்வாதம் செய்வதற்கும் முன்னாள் முதலமைச்சர் உக்கும் சிங் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த திருமண நிகழ்ச்சியானது மிகவும் சீரும் சிறப்புமாய் நடக்கவிருக்கிறது. உக்கும் சிங் அவர்கள் இந்த நாட்டின் முக்கியமான தலைவர் ஆவார். உக்கும் சிங் அவர்களுக்கு இந்த ஆசிரமத்தின் மேல் தனி மரியாதை உள்ளது. அவருக்கு கட்சிப் பணிகள் அதிகமாக இருந்தாலும் அவருக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ உக்கும் சிங் அவர்கள் தவறாமல் ஆசிரமத்திற்கு வருவார்கள். பாபாஜியின் ஆசீர்வாதம் பெறாமல் என்றும் சென்றதே கிடையாது. அங்க போய் உட்கார். ஏழைகளின் பாபாஜி என்றும் பல்லாண்டு வாழ்க. இப்பொழுது
அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இங்கிருக்கும் மணமக்கள் அனைவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்களை பார்த்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் இந்த திருமண வைபோகமானது இப்போது நடக்கவிருக்கிறது. அதற்கு முன்பு எல்லா பக்தர்களுக்கும் பாபாஜி சிறப்புரை ஆற்ற உள்ளார். இன்றைய தினம் ஆசிரமத்திற்கு ஒரு மகத்தான தினம். இந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட 1100 பெண்கள் இன்னிலிருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னால ஆசிரமத்துடைய அந்த 1100 வாலிபர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புனிதமான காரியத்துக்காக துணிச்சலா முன் வந்த அந்த வாலிபர்களை நான் மனசார பாராட்டேன். ஆசிரமத்துடைய நிறைய அன்பர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. பழைய கால சம்பிரதாயங்கள் படி எனக்கும் சிறு பருவத்திலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைகளும் இருக்கு. ஆனா எப்ப என்ன மகாராஜா தேர்ந்தெடுத்தாரோ, ஜெய் பாபா மன்சூர்ஜி மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள், மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள், மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இன்னையிலிருந்து உன் ஆசிரமம் தான் உன் குடும்பம், நீதான் இவங்களுக்கு தந்தை. அதுக்கப்புறம் நான் ஒரு நொடி கூட யோசிக்கல. அந்த நொடியை என் குடும்பத்தை நான் தியாகம் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய அன்பான குடும்பம் எனக்கு சொந்தமாயிருக்கு. ஒரு தந்தை தன் மகளோட கல்யாணத்தின் போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரோ அதே அளவு சந்தோஷம் தான் இன்னைக்கு எனக்கும் இருக்கு. உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்பும் சந்தோஷமா நிறைஞ்சிருக்கட்டும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை, இதுதான் என்னுடைய ஆசையும் கூட. ஏழைகளின் பாபா, ஏழைகளின் பாபா, ஏழைகளின் பாபா. மணமக்கள் ஒருவருக்கு ஒருவர் மணமாலையை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மணமக்கள் அனைவரும் பெற்றோரிடம் ஆசி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாருடைய பெற்றோராவது இங்கு வர இயலவில்லையோ அல்லது இங்கு இல்லையோ, அவர்கள் நம் ஆசிரமத்தில் பெரியவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணி வணக்கம். அண்ணி வணக்கம். கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் பம்மி, சக்தியோட தங்கச்சி. இன்னில இருந்து உங்களோட நாத்தனார். உங்களோட பேர் என்ன அண்ணி? பபிதா. பபிதா, பேர் அழகா இருக்கு. நீங்களும் அழகா இருக்கீங்க. எங்களோட சின்ன குடும்பத்துக்குள்ள உங்களை வரவேற்கிறேன். அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மணமக்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றுவார். வாழ்த்த வாருங்கள் ஐயா. நீங்க போங்க சார். வணக்கம். இந்த காட்சியை பார்த்து என்னோட மனசு நிறைஞ்சிருச்சு. நான் மனசார பாபாஜிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. தலை வணங்குகிறேன். நீங்க இங்க பார்க்கக்கூடிய இவ்வளோ பெண்களையும் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியத்தை ஒரு மகானால மட்டும்தான் பண்ண முடியும். பாபாஜி மாதிரி பெரிய மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளோட சமுதாயத்தை முன்னேற விடாம யாராலையும் தடுக்க முடியாது. அதனால பாபாஜி கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்களுடைய சார்பில் அவரோட ஆசிரமத்தோட என்ஜிஓக்காக 1,11,111,111 ரூபாயோட சின்ன ஒரு அமௌண்ட அவர் ஏத்துக்கணும். பல்லாண்டு வாழ்ந்த உக்கும் சிங்.
வா, வந்து உட்காரு. இல்ல இல்ல, அங்க இல்ல, இங்க என் பக்கத்துல. என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கு? ஆமா, எதுக்காக என்னை இங்க கூப்பிட்டீங்க? உன்னோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக. சட் சங்கத்துல உன்னை பார்த்தேன். உன்னோட கண்கள் கலங்கி இருந்தது. கண்கள் கலங்கி இருந்தா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தெரிஞ்சிடும். நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? எல்லாமே தெரியுங்கிறதுக்கான அர்த்தம் இதானா? வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே குடும்பத்தை கெடுத்து ஏன் சோகமா இருக்கன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? இது உன் எண்ணங்கள் தர பிரம. புத்திசாலித்தனமா பார்த்தேனா உனக்கு எல்லாம் தெரியும். இனிமேதான் உனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைய போகுது. நரக வாழ்க்கையிலிருந்து உன்னை எடுத்து இங்க ஒரு சுத்தமான, சாத்வீகமான, அமைதியும் பாதுகாப்பு நிறைஞ்ச வாழ்க்கையை கொடுத்திருக்கேன். சரியா இல்லையா? சரிதான். என் புருஷனோட ஆண்மையை பறிச்சிட்டீங்க. என்னை திரும்பவும் நரகத்திலே தள்ளிட்டீங்க. என் அப்பாவி புருஷன் உங்க மேல ஒரு குருட்டுத்தனமான பக்தியை வச்சிருக்காரு. அவருக்கு போய் இப்படி பண்ணிட்டீங்களே. உண்மையான பக்தர்கள் பார்வை இல்லாம தானே இருப்பாங்க. தன்னை முழுமையா சுத்தப்படுத்த அர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கான முடிவை உன் கணவர் தானே எடுத்தாரு. அவன் கமாண்டரா ஆக விருப்பப்பட்டான். வாழ்க்கையில முன்னேற ஆசைப்பட்டான். அதே மாதிரி முன்னேறுவான். இந்த முடிவை அவர் எடுத்திருக்க மாட்டாரு. அது நல்லாவே எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நல்ல அன்பான புருஷன் கிடைச்சாருன்னு நினைச்சேன். என் வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிச்சேன். அப்படி நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? எங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே. அப்படியா? அப்ப இங்க இருக்கிற வாழ்க்கை நரகமா என்ன? இதுக்கு முன்ன நீ சொர்க்கத்துல தானே இருந்த. அப்ப சரி, அப்படின்னா நீ அங்கேயே திரும்பி போயிடு. உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. இது புனிதமான ஆசிரமம், சிறை இல்ல. இப்படி முகம் சுளிக்கிறதையும் யோசிக்கிறதையும் நிறுத்து. இத சாப்பிடு. நைவேத்தியம் பண்ண லட்டு பிரசாதம். இன்னும் மனசு சஞ்சலமாவே இருக்கா? உன் கையை கொடு. உட்கார். கண்களை மூடிக்க. கவனம் எல்லாம் உன் மூச்சுல இருக்கட்டும். இப்ப ஆத்மார்த்தமா சொல்லு. ஒரே உருவம், ஒரே உருவம், மகாஸ்வரூபம், மகாஸ்வரூபம். நான் அனைத்து இதயத்திலும், நான் அனைத்து இதயத்திலும், அனைவரின் மனதிலும் இருப்பேன், அனைவரின் மனதிலும் இருப்பேன். முடிவற்ற ரூபம், முடிவற்ற லோகத்தின் கடவுளே, உன்னை வணங்குகிறேன், வணங்குகிறேன்.
உன்னை வணங்குகிறேன். முடிவற்ற லோகத்தின் கடவுளே, உன்னை வணங்குகிறேன். உன்னை வணங்குகிறேன். உன்னை வணங்குகிறேன். மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இவை அனைத்தும் பாபாஜியின் ஆசீர்வாதத்தால் நடக்கப் போகிறது. இந்த திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரும் அவரவர் பெற்றோரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்படி பெற்றோரை அழைத்து வராதவர்கள் ஆசிரமத்தில் உள்ள பெரியோரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த மிகப்பெரிய கல்யாண வைபோகம் கோபாசாமியின் தலைமையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கோபாசாமியிடம் உங்கள் திருமணத்திற்கான அதிகாரத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எண்களை பார்த்து சரியான இருக்கையில் அமருமாறு உன்னோட அண்ணாக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கான்? ஏன்னா அவருக்கு இன்னும் நல்லது கெட்டது பத்தி சரியா தெரியல. சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். செய்தாய் அருளின் சுடராய் ஒளியின் விளக்காய் உள்ளத்தில் நீ வந்தாய், உள்ளத்தில் நீ வந்தாய். இன்னும் சற்று நேரத்தில் பாபாஜி இந்த திருமண விசேஷத்தில் கலந்து கொள்ளப் போகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க வளமுடன். தங்கச்சி ஒரு நிமிஷம். என்ன சென்ன? எந்த சார் கிட்ட நிக்கிறீங்க நீங்க? இது தப்பான நம்பர். உங்க நம்பர் 28. நல்லா பாருங்க, இது 26. வாங்க கரெக்டான நம்பர் கூட்டிட்டு போறோம். வாங்க. இங்க உட்காந்துக்கோங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்கதான் எனக்கு அண்ணியா வர போறாங்க இல்ல? ஆமா. இந்த அற்புதமான கல்யாண வைபோகம் எங்கும் காண கிடைக்காதது. இந்த பாபா நம்மள வரவேற்க வரலையா? சார், நீங்க ஒரு முன்னாள் சிஎம், மரியாதை எதிர்பார்க்காதீங்க. நீங்க இங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். எல்லாம் நிறைவேற்றும் தயாளன், நிறைவேற்றும் தயாளன். மணமக்களை ஆசீர்வதிக்க பாபாஜி வந்து கொண்டிருக்கிறார். ஏழைகளின் பாபாஜி பல்லாண்டு வாழ்க. இந்த கல்யாண வைபோகத்தை காண்பதற்காகவும் மணமக்களை ஆசீர்வாதம் செய்வதற்கும் முன்னாள் முதலமைச்சர் உக்கும் சிங் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த திருமண நிகழ்ச்சியானது மிகவும் சீரும் சிறப்புமாய் நடக்கவிருக்கிறது. உக்கும் சிங் அவர்கள் இந்த நாட்டின் முக்கியமான தலைவர் ஆவார். உக்கும் சிங் அவர்களுக்கு இந்த ஆசிரமத்தின் மேல் தனி மரியாதை உள்ளது. அவருக்கு கட்சிப் பணிகள் அதிகமாக இருந்தாலும் அவருக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ உக்கும் சிங் அவர்கள் தவறாமல் ஆசிரமத்திற்கு வருவார்கள். பாபாஜியின் ஆசீர்வாதம் பெறாமல் என்றும் சென்றதே கிடையாது. அங்க போய் உட்கார். ஏழைகளின் பாபாஜி என்றும் பல்லாண்டு வாழ்க. இப்பொழுது
அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இங்கிருக்கும் மணமக்கள் அனைவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்களை பார்த்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் இந்த திருமண வைபோகமானது இப்போது நடக்கவிருக்கிறது. அதற்கு முன்பு எல்லா பக்தர்களுக்கும் பாபாஜி சிறப்புரை ஆற்ற உள்ளார். இன்றைய தினம் ஆசிரமத்திற்கு ஒரு மகத்தான தினம். இந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட 1100 பெண்கள் இன்னிலிருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னால ஆசிரமத்துடைய அந்த 1100 வாலிபர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புனிதமான காரியத்துக்காக துணிச்சலா முன் வந்த அந்த வாலிபர்களை நான் மனசார பாராட்டேன். ஆசிரமத்துடைய நிறைய அன்பர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. பழைய கால சம்பிரதாயங்கள் படி எனக்கும் சிறு பருவத்திலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைகளும் இருக்கு. ஆனா எப்ப என்ன மகாராஜா தேர்ந்தெடுத்தாரோ, ஜெய் பாபா மன்சூர்ஜி மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள், மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள், மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இன்னையிலிருந்து உன் ஆசிரமம் தான் உன் குடும்பம், நீதான் இவங்களுக்கு தந்தை. அதுக்கப்புறம் நான் ஒரு நொடி கூட யோசிக்கல. அந்த நொடியை என் குடும்பத்தை நான் தியாகம் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய அன்பான குடும்பம் எனக்கு சொந்தமாயிருக்கு. ஒரு தந்தை தன் மகளோட கல்யாணத்தின் போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரோ அதே அளவு சந்தோஷம் தான் இன்னைக்கு எனக்கும் இருக்கு. உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்பும் சந்தோஷமா நிறைஞ்சிருக்கட்டும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை, இதுதான் என்னுடைய ஆசையும் கூட. ஏழைகளின் பாபா, ஏழைகளின் பாபா, ஏழைகளின் பாபா. மணமக்கள் ஒருவருக்கு ஒருவர் மணமாலையை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மணமக்கள் அனைவரும் பெற்றோரிடம் ஆசி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாருடைய பெற்றோராவது இங்கு வர இயலவில்லையோ அல்லது இங்கு இல்லையோ, அவர்கள் நம் ஆசிரமத்தில் பெரியவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணி வணக்கம். அண்ணி வணக்கம். கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் பம்மி, சக்தியோட தங்கச்சி. இன்னில இருந்து உங்களோட நாத்தனார். உங்களோட பேர் என்ன அண்ணி? பபிதா. பபிதா, பேர் அழகா இருக்கு. நீங்களும் அழகா இருக்கீங்க. எங்களோட சின்ன குடும்பத்துக்குள்ள உங்களை வரவேற்கிறேன். அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மணமக்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றுவார். வாழ்த்த வாருங்கள் ஐயா. நீங்க போங்க சார். வணக்கம். இந்த காட்சியை பார்த்து என்னோட மனசு நிறைஞ்சிருச்சு. நான் மனசார பாபாஜிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. தலை வணங்குகிறேன். நீங்க இங்க பார்க்கக்கூடிய இவ்வளோ பெண்களையும் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியத்தை ஒரு மகானால மட்டும்தான் பண்ண முடியும். பாபாஜி மாதிரி பெரிய மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளோட சமுதாயத்தை முன்னேற விடாம யாராலையும் தடுக்க முடியாது. அதனால பாபாஜி கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்களுடைய சார்பில் அவரோட ஆசிரமத்தோட என்ஜிஓக்காக 1,11,111,111 ரூபாயோட சின்ன ஒரு அமௌண்ட அவர் ஏத்துக்கணும். பல்லாண்டு வாழ்ந்த உக்கும் சிங்.
வந்து உட்காரு. இல்ல இல்ல, அங்க இல்ல, இங்க என் பக்கத்துல. என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கு? ஆமா, எதுக்காக என்னை இங்க கூப்பிட்டீங்க? உன்னோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக. சட் சங்கத்துல உன்னை பார்த்தேன். உன்னோட கண்கள் கலங்கி இருந்தது. கண்கள் கலங்கி இருந்தா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தெரிஞ்சிடும். நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? எல்லாமே தெரியுங்கிறதுக்கான அர்த்தம் இதானா? வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே குடும்பத்தை கெடுத்து ஏன் சோகமா இருக்கன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? இது உன் எண்ணங்கள் தர பிரம. புத்திசாலித்தனமா பார்த்தேனா உனக்கு எல்லாம் தெரியும். இனிமேதான் உனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைய போகுது. நரக வாழ்க்கையிலிருந்து உன்னை எடுத்து இங்க ஒரு சுத்தமான, சாத்வீகமான, அமைதியும் பாதுகாப்பு நிறைஞ்ச வாழ்க்கையை கொடுத்திருக்கேன். சரியா இல்லையா? சரிதான். என் புருஷனோட ஆண்மையை பறிச்சிட்டீங்க. என்னை திரும்பவும் நரகத்திலே தள்ளிட்டீங்க. என் அப்பாவி புருஷன் உங்க மேல ஒரு குருட்டுத்தனமான பக்தியை வச்சிருக்காரு. அவருக்கு போய் இப்படி பண்ணிட்டீங்களே. உண்மையான பக்தர்கள் பார்வை இல்லாம தானே இருப்பாங்க. தன்னை முழுமையா சுத்தப்படுத்த அர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கான முடிவை உன் கணவர் தானே எடுத்தாரு. அவன் கமாண்டரா ஆக விருப்பப்பட்டான். வாழ்க்கையில முன்னேற ஆசைப்பட்டான். அதே மாதிரி முன்னேறுவான். இந்த முடிவை அவர் எடுத்திருக்க மாட்டாரு. அது நல்லாவே எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நல்ல அன்பான புருஷன் கிடைச்சாருன்னு நினைச்சேன். என் வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிச்சேன். அப்படி நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? எங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே. அப்படியா? அப்ப இங்க இருக்கிற வாழ்க்கை நரகமா என்ன? இதுக்கு முன்ன நீ சொர்க்கத்துல தானே இருந்த. அப்ப சரி, அப்படின்னா நீ அங்கேயே திரும்பி போயிடு. உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. இது புனிதமான ஆசிரமம், சிறை இல்ல. இப்படி முகம் சுளிக்கிறதையும் யோசிக்கிறதையும் நிறுத்து. இத சாப்பிடு. நைவேத்தியம் பண்ண லட்டு பிரசாதம். இன்னும் மனசு சஞ்சலமாவே இருக்கா? உன் கையை கொடு. உட்கார். கண்களை மூடிக்க. கவனம் எல்லாம் உன் மூச்சுல இருக்கட்டும். இப்ப ஆத்மார்த்தமா சொல்லு. ஒரே உருவம், ஒரே உருவம், மகாஸ்வரூபம், மகாஸ்வரூபம். நான் அனைத்து இதயத்திலும், நான் அனைத்து இதயத்திலும், அனைவரின் மனதிலும் இருப்பேன், அனைவரின் மனதிலும் இருப்பேன். முடிவற்ற ரூபம், முடிவற்ற லோகத்தின் கடவுளே, உன்னை வணங்குகிறேன், வணங்குகிறேன்.
உன்னை வணங்குகிறேன். முடிவற்ற லோகத்தின் கடவுளே, உன்னை வணங்குகிறேன். உன்னை வணங்குகிறேன். உன்னை வணங்குகிறேன். மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இவை அனைத்தும் பாபாஜியின் ஆசீர்வாதத்தால் நடக்கப் போகிறது. இந்த திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரும் அவரவர் பெற்றோரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்படி பெற்றோரை அழைத்து வராதவர்கள் ஆசிரமத்தில் உள்ள பெரியோரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த மிகப்பெரிய கல்யாண வைபோகம் கோபாசாமியின் தலைமையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கோபாசாமியிடம் உங்கள் திருமணத்திற்கான அதிகாரத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எண்களை பார்த்து சரியான இருக்கையில் அமருமாறு உன்னோட அண்ணாக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கான்? ஏன்னா அவருக்கு இன்னும் நல்லது கெட்டது பத்தி சரியா தெரியல. சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். செய்தாய் அருளின் சுடராய் ஒளியின் விளக்காய் உள்ளத்தில் நீ வந்தாய், உள்ளத்தில் நீ வந்தாய். இன்னும் சற்று நேரத்தில் பாபாஜி இந்த திருமண விசேஷத்தில் கலந்து கொள்ளப் போகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க வளமுடன். தங்கச்சி ஒரு நிமிஷம். என்ன சென்ன? எந்த சார் கிட்ட நிக்கிறீங்க நீங்க? இது தப்பான நம்பர். உங்க நம்பர் 28. நல்லா பாருங்க, இது 26. வாங்க கரெக்டான நம்பர் கூட்டிட்டு போறேன். வாங்க. இங்க உட்காந்துக்கோங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்கதான் எனக்கு அண்ணியா வர போறாங்க இல்ல? ஆமா. இந்த அற்புதமான கல்யாண வைபோகம் எங்கும் காண கிடைக்காதது. இந்த பாபா நம்மள வரவேற்க வரலையா? சார், நீங்க ஒரு முன்னாள் சிஎம், மரியாதை எதிர்பார்க்காதீங்க. நீங்க இங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். நிறைவேற்றும் தயாளன், நிறைவேற்றும் தயாளன். மணமக்களை ஆசீர்வதிக்க பாபாஜி வந்து கொண்டிருக்கிறார். ஏழைகளின் பாபாஜி பல்லாண்டு வாழ்க. இந்த கல்யாண வைபோகத்தை காண்பதற்காகவும் மணமக்களை ஆசீர்வாதம் செய்வதற்கும் முன்னாள் முதலமைச்சர் உக்கும் சிங் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த திருமண நிகழ்ச்சியானது மிகவும் சீரும் சிறப்புமாய் நடக்கவிருக்கிறது. உக்கும் சிங் அவர்கள் இந்த நாட்டின் முக்கியமான தலைவர் ஆவார். உக்கும் சிங் அவர்களுக்கு இந்த ஆசிரமத்தின் மேல் தனி மரியாதை உள்ளது. அவருக்கு கட்சிப் பணிகள் அதிகமாக இருந்தாலும் அவருக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ உக்கும் சிங் அவர்கள் தவறாமல் ஆசிரமத்திற்கு வருவார்கள். பாபாஜியின் ஆசீர்வாதம் பெறாமல் என்றும் சென்றதே கிடையாது. அங்க போய் உட்கார். ஏழைகளின் பாபாஜி என்றும் பல்லாண்டு வாழ்க. இப்பொழுது
அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இங்கிருக்கும் மணமக்கள் அனைவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்களை பார்த்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் இந்த திருமண வைபோகமானது இப்போது நடக்கவிருக்கிறது. அதற்கு முன்பு எல்லா பக்தர்களுக்கும் பாபாஜி சிறப்புரை ஆற்ற உள்ளார். இன்றைய தினம் ஆசிரமத்திற்கு ஒரு மகத்தான தினம். இந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட 1100 பெண்கள் இன்னிலிருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னால ஆசிரமத்துடைய அந்த 1100 வாலிபர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புனிதமான காரியத்துக்காக துணிச்சலா முன் வந்த அந்த வாலிபர்களை நான் மனசார பாராட்டேன். ஆசிரமத்துடைய நிறைய அன்பர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. பழைய கால சம்பிரதாயங்கள் படி எனக்கும் சிறு பருவத்திலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைகளும் இருக்கு. ஆனா எப்ப என்ன மகாராஜா தேர்ந்தெடுத்தாரோ, ஜெய் பாபா மன்சூர்ஜி மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள், மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள், மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இன்னையிலிருந்து உன் ஆசிரமம் தான் உன் குடும்பம், நீதான் இவங்களுக்கு தந்தை. அதுக்கப்புறம் நான் ஒரு நொடி கூட யோசிக்கல. அந்த நொடியை என் குடும்பத்தை நான் தியாகம் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய அன்பான குடும்பம் எனக்கு சொந்தமாயிருக்கு. ஒரு தந்தை தன் மகளோட கல்யாணத்தின் போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரோ அதே அளவு சந்தோஷம் தான் இன்னைக்கு எனக்கும் இருக்கு. உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்பும் சந்தோஷமா நிறைஞ்சிருக்கட்டும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை, இதுதான் என்னுடைய ஆசையும் கூட. ஏழைகளின் பாபா, ஏழைகளின் பாபா, ஏழைகளின் பாபா. மணமக்கள் ஒருவருக்கு ஒருவர் மணமாலையை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மணமக்கள் அனைவரும் பெற்றோரிடம் ஆசி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாருடைய பெற்றோராவது இங்கு வர இயலவில்லையோ அல்லது இங்கு இல்லையோ, அவர்கள் நம் ஆசிரமத்தில் பெரியவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணி வணக்கம். அண்ணி வணக்கம். கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் பம்மி, சக்தியோட தங்கச்சி. இன்னில இருந்து உங்களோட நாத்தனார். உங்களோட பேர் என்ன அண்ணி? பபிதா. பபிதா, பேர் அழகா இருக்கு. நீங்களும் அழகா இருக்கீங்க. எங்களோட சின்ன குடும்பத்துக்குள்ள உங்களை வரவேற்கிறேன். அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மணமக்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றுவார். வாழ்த்த வாருங்கள் ஐயா. நீங்க போங்க சார். வணக்கம். இந்த காட்சியை பார்த்து என்னோட மனசு நிறைஞ்சிருச்சு. நான் மனசார பாபாஜிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. தலை வணங்குகிறேன். நீங்க இங்க பார்க்கக்கூடிய இவ்வளோ பெண்களையும் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியத்தை ஒரு மகானால மட்டும்தான் பண்ண முடியும். பாபாஜி மாதிரி பெரிய மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளோட சமுதாயத்தை முன்னேற விடாம யாராலையும் தடுக்க முடியாது. அதனால பாபாஜி கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்களுடைய சார்பில் அவரோட ஆசிரமத்தோட என்ஜிஓக்காக 1,11,111,111 ரூபாயோட சின்ன ஒரு அமௌண்ட அவர் ஏத்துக்கணும். பல்லாண்டு வாழ்ந்த உக்கும் சிங்.
வந்து உட்காரு. இல்ல இல்ல, அங்க இல்ல, இங்க என் பக்கத்துல. என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கு? ஆமா, எதுக்காக என்னை இங்க கூப்பிட்டீங்க? உன்னோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக. சட் சங்கத்துல உன்னை பார்த்தேன். உன்னோட கண்கள் கலங்கி இருந்தது. கண்கள் கலங்கி இருந்தா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தெரிஞ்சிடும். நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? எல்லாமே தெரியுங்கிறதுக்கான அர்த்தம் இதானா? வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே குடும்பத்தை கெடுத்து ஏன் சோகமா இருக்கன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? இது உன் எண்ணங்கள் தர பிரம. புத்திசாலித்தனமா பார்த்தேனா உனக்கு எல்லாம் தெரியும். இனிமேதான் உனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைய போகுது. நரக வாழ்க்கையிலிருந்து உன்னை எடுத்து இங்க ஒரு சுத்தமான, சாத்வீகமான, அமைதியும் பாதுகாப்பு நிறைஞ்ச வாழ்க்கையை கொடுத்திருக்கேன். சரியா இல்லையா? சரிதான். என் புருஷனோட ஆண்மையை பறிச்சிட்டீங்க. என்னை திரும்பவும் நரகத்திலே தள்ளிட்டீங்க. என் அப்பாவி புருஷன் உங்க மேல ஒரு குருட்டுத்தனமான பக்தியை வச்சிருக்காரு. அவருக்கு போய் இப்படி பண்ணிட்டீங்களே. உண்மையான பக்தர்கள் பார்வை இல்லாம தானே இருப்பாங்க. தன்னை முழுமையா சுத்தப்படுத்த அர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கான முடிவை உன் கணவர் தானே எடுத்தாரு. அவன் கமாண்டரா ஆக விருப்பப்பட்டான். வாழ்க்கையில முன்னேற ஆசைப்பட்டான். அதே மாதிரி முன்னேறுவான். இந்த முடிவை அவர் எடுத்திருக்க மாட்டாரு. அது நல்லாவே எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நல்ல அன்பான புருஷன் கிடைச்சாருன்னு நினைச்சேன். என் வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிச்சேன். அப்படி நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? எங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே. அப்படியா? அப்ப இங்க இருக்கிற வாழ்க்கை நரகமா என்ன? இதுக்கு முன்ன நீ சொர்க்கத்துல தானே இருந்த. அப்ப சரி, அப்படின்னா நீ அங்கேயே திரும்பி போயிடு. உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. இது புனிதமான ஆசிரமம், சிறை இல்ல. இப்படி முகம் சுளிக்கிறதையும் யோசிக்கிறதையும் நிறுத்து. இத சாப்பிடு. நைவேத்தியம் பண்ண லட்டு பிரசாதம். இன்னும் மனசு சஞ்சலமாவே இருக்கா? உன் கையை கொடு. உட்கார். கண்களை மூடிக்க. கவனம் எல்லாம் உன் மூச்சுல இருக்கட்டும். இப்ப ஆத்மார்த்தமா சொல்லு. ஒரே உருவம், ஒரே உருவம், மகாஸ்வரூபம், மகாஸ்வரூபம். நான் அனைத்து இதயத்திலும், நான் அனைத்து இதயத்திலும், அனைவரின் மனதிலும் இருப்பேன், அனைவரின் மனதிலும் இருப்பேன். முடிவற்ற ரூபம், முடிவற்ற லோகத்தின் கடவுளே, உன்னை வணங்குகிறேன், வணங்குகிறேன்.
உன்னை வணங்குகிறேன். முடிவற்ற லோகத்தின் கடவுளே, உன்னை வணங்குகிறேன். உன்னை வணங்குகிறேன். உன்னை வணங்குகிறேன். மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இவை அனைத்தும் பாபாஜியின் ஆசீர்வாதத்தால் நடக்கப் போகிறது. இந்த திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரும் அவரவர் பெற்றோரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்படி பெற்றோரை அழைத்து வராதவர்கள் ஆசிரமத்தில் உள்ள பெரியோரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த மிகப்பெரிய கல்யாண வைபோகம் கோப்பாசாமியின் தலைமையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கோப்பாசாமியிடம் உங்கள் திருமணத்திற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எண்களை பார்த்து சரியான இருக்கையில் அமருமாறு உன்னோட அண்ணாக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கான்? ஏன்னா அவருக்கு இன்னும் நல்லது கெட்டது பத்தி சரியா தெரியல. சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். செய்தாய் அருளின் சுடராய் ஒளியின் விளக்காய் உள்ளத்தில் நீ வந்தாய், உள்ளத்தில் நீ வந்தாய். இன்னும் சற்று நேரத்தில் பாபாஜி இந்த திருமண விசேஷத்தில் கலந்து கொள்ளப் போகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க வளமுடன். தங்கச்சி ஒரு நிமிஷம். என்ன சென்ன? எந்த சார் கிட்ட நிக்கிறீங்க நீங்க? இது தப்பான நம்பர். உங்க நம்பர் 28. நல்லா பாருங்க, இது 26. வாங்க கரெக்டான நம்பர் கூட்டிட்டு போறோம். வாங்க. இங்க உட்காந்துக்கோங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்கதான் எனக்கு அண்ணியா வர போறாங்க இல்ல? ஆமா. இந்த அற்புதமான கல்யாண வைபோகம் எங்கும் காண கிடைக்காதது. இந்த பாபா நம்மள வரவேற்க வரலையா? சார், நீங்க ஒரு முன்னாள் சிஎம், மரியாதை எதிர்பார்க்காதீங்க. நீங்க இங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். எல்லாம் நிறைவேற்றும் தயாளன், நிறைவேற்றும் தயாளன். மணமக்களை ஆசீர்வதிக்க பாபாஜி வந்து கொண்டிருக்கிறார். ஏழைகளின் பாபாஜி பல்லாண்டு வாழ்க. இந்த கல்யாண வைபோகத்தை காண்பதற்காகவும் மணமக்களை ஆசீர்வாதம் செய்வதற்கும் முன்னாள் முதலமைச்சர் உக்கும் சிங் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த திருமண நிகழ்ச்சியானது மிகவும் சீரும் சிறப்புமாய் நடக்கவிருக்கிறது. உக்கும் சிங் அவர்கள் இந்த நாட்டின் முக்கியமான தலைவர் ஆவார். உக்கும் சிங் அவர்களுக்கு இந்த ஆசிரமத்தின் மேல் தனி மரியாதை உள்ளது. அவருக்கு கட்சிப் பணிகள் அதிகமாக இருந்தாலும் அவருக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ உக்கும் சிங் அவர்கள் தவறாமல் ஆசிரமத்திற்கு வருவார்கள். பாபாஜியின் ஆசீர்வாதம் பெறாமல் என்றும் சென்றதே கிடையாது. அங்க போய் உட்கார். ஏழைகளின் பாபாஜி என்றும் பல்லாண்டு வாழ்க. இப்பொழுது
அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இங்கிருக்கும் மணமக்கள் அனைவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்களை பார்த்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் இந்த திருமண வைபோகமானது இப்போது நடக்கவிருக்கிறது. அதற்கு முன்பு எல்லா பக்தர்களுக்கும் பாபாஜி சிறப்புரை ஆற்ற உள்ளார். இன்றைய தினம் ஆசிரமத்திற்கு ஒரு மகத்தான தினம். இந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட 1100 பெண்கள் இன்னிலிருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னால ஆசிரமத்துடைய அந்த 1100 வாலிபர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புனிதமான காரியத்துக்காக துணிச்சலா முன் வந்த அந்த வாலிபர்களை நான் மனசார பாராட்டேன். ஆசிரமத்துடைய நிறைய அன்பர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. பழைய கால சம்பிரதாயங்கள் படி எனக்கும் சிறு பருவத்திலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைகளும் இருக்கு. ஆனா எப்ப என்ன மகாராஜா தேர்ந்தெடுத்தாரோ, ஜெய் பாபா மன்சூர்ஜி மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள், மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள், மன்சுக்ஜி மகராஜ் அவர்கள். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இன்னையிலிருந்து உன் ஆசிரமம் தான் உன் குடும்பம், நீதான் இவங்களுக்கு தந்தை. அதுக்கப்புறம் நான் ஒரு நொடி கூட யோசிக்கல. அந்த நொடியை என் குடும்பத்தை நான் தியாகம் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய அன்பான குடும்பம் எனக்கு சொந்தமாயிருக்கு. ஒரு தந்தை தன் மகளோட கல்யாணத்தின் போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரோ அதே அளவு சந்தோஷம் தான் இன்னைக்கு எனக்கும் இருக்கு. உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்பும் சந்தோஷமா நிறைஞ்சிருக்கட்டும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை, இதுதான் என்னுடைய ஆசையும் கூட. ஏழைகளின் பாபா, ஏழைகளின் பாபா, ஏழைகளின் பாபா. மணமக்கள் ஒருவருக்கு ஒருவர் மணமாலையை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மணமக்கள் அனைவரும் பெற்றோரிடம் ஆசி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாருடைய பெற்றோராவது இங்கு வர இயலவில்லையோ அல்லது இங்கு இல்லையோ, அவர்கள் நம் ஆசிரமத்தில் பெரியவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணி வணக்கம். அண்ணி வணக்கம். கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் பம்மி, சக்தியோட தங்கச்சி. இன்னில இருந்து உங்களோட நாத்தனார். உங்களோட பேர் என்ன அண்ணி? பபிதா. பபிதா, பேர் அழகா இருக்கு. நீங்களும் அழகா இருக்கீங்க. எங்களோட சின்ன குடும்பத்துக்குள்ள உங்களை வரவேற்கிறேன். அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மணமக்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றுவார். வாழ்த்த வாருங்கள் ஐயா. நீங்க போங்க சார். வணக்கம். இந்த காட்சியை பார்த்து என்னோட மனசு நிறைஞ்சிருச்சு. நான் மனசார பாபாஜிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. தலை வணங்குகிறேன். நீங்க இங்க பார்க்கக்கூடிய இவ்வளோ பெண்களையும் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியத்தை ஒரு மகானால மட்டும்தான் பண்ண முடியும். பாபாஜி மாதிரி பெரிய மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளோட சமுதாயத்தை முன்னேற விடாம யாராலையும் தடுக்க முடியாது. அதனால பாபாஜி கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்களுடைய சார்பில் அவரோட ஆசிரமத்தோட என்ஜிஓக்காக 1,11,111,111 ரூபாயோட சின்ன ஒரு அமௌண்ட அவர் ஏத்துக்கணும். பல்லாண்டு வாழ்ந்த